பாஜகவை திமுக தான் எதிர்க்கிறது, கிழிக்கிறது. டாஸ்மாக்ல மட்டும் 1 லட்சம் கோடி ஊழல். நம்ம கிட்ட சொல்லுவாங்க 1000 கோடி ஊழல். அரசாங்கமே 1000 கோடி ஊழல் சொல்லுதுன்னா மொத்தமா 1 லட்சம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கும். கட்டாயம் நடந்திருக்கும். பாட்டிலுக்கு 10 ரூபாய்ங்க. உங்களுக்கு தெரியுமா, மதுமான மொத்த குடோன்ல இருந்து சின்ன சின்ன டாஸ்மாக் கடைகளுக்கு பிரிச்சு போறாங்க பாத்தீங்களா, அந்த வண்டி தமிழ்நாட்டு வண்டி கிடையாது. அதை ஒரு டெண்டர் விட்டுருக்கான், ஒரு டெண்டர்காரன்ட்ட விட்டுருக்கான். அதுல மட்டுமே பல்லாயிரம் கோடி ஊழல் இருக்குங்கிறான். பல்லாயிரம் கோடி ஊழல் இருக்கும். அடுத்த முறை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சி அமைத்தால் திமுக காரர்களுடைய ஊழலை விசாரிப்பதற்காக மட்டுமே தனி அமைச்சகம் போட வேண்டியது இருக்கும். அப்பேற்பட்ட ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் KN நேரு அவர்கள் எத்தனையோ சவரனாங்க. ஏன் அத்தனை தங்கத்தை நீ சேர்த்து வச்சு என்னையா பண்ண போற? சாகும்போது 6 அடி தான்யா. யாரா இருந்தாலும் 6 அடி தான். தங்கத்தை சேர்த்துலாம் புதைக்க மாட்டாங்க. இத்தனைக்கு உங்க தம்பி KN ராமஜெயம் அவருக்கு நான் ஏற்பட்ட விதி, அவருக்கு ஏற்பட்ட நிலைமை உங்க கண்ணு முன்னாடி நீங்க பார்த்திருக்கீங்க. இருந்தாலும் நீங்க இதை சொல்றீங்க அப்படின்னா இது எப்பேற்பட்ட கேவலமான ஒரு ஊழல் மிகுந்த. இதுலலாமா ஊழல் பண்ணுவாங்க? எங்க அக்கா கௌரி அக்கா அன்னைக்கு சொன்னாங்க, இந்த மாதாவரத்துல சுடுகாட்டுல ஊழல் பண்ணிட்டானாங்க. யோ, நீ செத்தா கூட அங்கதான் ஏன் போய் புதைக்கணும்? நீ இப்ப ஒன்றிய செயலாளர் இருக்கும்போது நீ அதுல ஊழல் பண்ண அப்படின்னா நீ செத்தா நீ உன் உடலை எப்படி அந்த மண்ணு தாங்கும்? எப்படி தாங்கும்? இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போதுங்க எனக்கு சிங்கப்பூரினுடைய தலைவர் லீ குவான் யூ அவர்கள் பத்தி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் படித்தேன். லீ குவான் யூ நமக்கு தெரியும், ஒரு காலத்தில் சிங்கப்பூர் வந்து பன்றிகளின் தொழுவமாக இருந்தது. எப்படி இருந்தது? பன்றிகள் நடமாடக்கூடிய தொழுவமாக இருந்தது. மக்கள் முழுக்க சீக்கு பிடிச்சிருந்தாங்க. சுத்தம் இல்லை, சுகாதாரம் இல்லை, சுத்தம் இல்லை, சுகாதாரம் இல்லை, மருத்துவ வசதி சரியா இல்லை. மக்கள் சீக்கு பிடிச்சிருந்தான். பன்றி தொழுவத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தான். சேத்துல முளைச்சு செந்தாமரை மாதிரி சிங்கப்பூரை நான் நம்பர் 1 நாடாக இந்த ஒட்டுமொத்த உலகத்திலே மாற்றி காட்டுவேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு லீ குவான் யூ அந்த மக்களுக்காக வேலை செஞ்சார். அந்த மக்களுக்காக அவர் செஞ்ச முதல் பணி சுத்தம் சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அடுத்து அவர் செஞ்ச மிக முக்கியமான பணி அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறது. நம்ம ஹட்கோ மாதிரி இல்லப்பா, வீடை கொடுத்து MLA MP ஆட்டையை போட்டு உள்வாடகை கொடுக்குற அல்ல. லீ குவான் யூ உண்மையிலே அந்த மக்களுக்காக உழைச்சான். ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு HDB வீடுகள் வந்து சிங்கப்பூர்ல இருக்கவங்க கேளுங்க, இதை பத்தி பெருசா சொல்லுவாங்க. மக்களுக்கு வீடு கொடுக்கிறது, அரசாங்கமே வீடு கொடுக்கிறது. நிலம் அரசாங்கத்துக்கு சொந்தம், வீடு மக்களுக்கு சொந்தம் வச்சுக்கலாம். அந்த ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டோடைய அமைச்சர் வாங் அப்படிங்கிறவர், அந்த வாங் வந்து ஒரு தவறு செஞ்சுறாரு. கட்டட வேலை செய்யக்கூடிய 2 கம்பெனிகள் கிட்ட இருந்து $50,000 வந்து கையூட்டு வாங்கிட்டு அந்த கம்பெனிகளுக்கே வந்து கட்டடம் கட்டுவதற்கான அனுமதியை கொடுத்துறாரு. இது புகார், இது உண்மையா இல்லையாங்கிறது இது வரைக்கும் தெரியாது. ஆனால் இந்த புகார் வருது. வீட்டு வசதி துறையினுடைய அமைச்சர் கட்டிட நிறுவனங்களுக்கு $50,000 வாங்கி கொண்டு அனுமதி வழங்கிட்டாங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. லீ குவான் யூ இந்த குற்றச்சாட்டை விசாரிங்க என்று சொல்லி அனுமதி கொடுத்துட்டார். அந்த அமைச்சர் வாங்க லீ குவான் யூவை பார்க்கணும், என் தரப்பு நியாயத்தை சொல்லணும் என்று பரித வச்சிருக்கிறார். ஆனால் கிட்டத்தட்ட 10 நாட்களாக லீ குவான் யூ பார்க்கவே இல்லை. ஊழல் அமைச்சரை, ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அமைச்சரை சிங்கப்பூரின் தலைவன் லீ குவான் யூ ஏறெடுத்து கூட பார்க்கல. ஒரு அதிகாலையில அந்த வீட்டு வசதித்துறை அமைச்சர் வாங்கு ஒரு ஆசியாவின் ஜென்டில்மேனாக எனக்கான தண்டனையை நானே கொடுத்துக் கொள்கின்றேன் என்று சுட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிறான். ஊழல் குற்றச்சாட்டு வந்த அமைச்சர் தற்கொலை செய்து கொண்டு இறக்கிறான். ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அமைச்சரை அந்த நாட்டின் தலைவன் ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறான். அது நாடு, அது நாடு. இது நாடா? இது நாடு மாதிரியா வச்சிருக்கீங்க? இது சுடுகாடியா? இது சுடுகாடு. அதிமுக இருக்கும்போது செந்தில் பாலாஜி குற்றவாளி, ஊழல் குற்றவாளி. திமுகவுக்கு வந்த பிறகு தியாகி. யார் என் நாட்டு தலைவர்? ஸ்டாலின் நாட்டு தலைவரா? லீ குவான் யூ நாட்டு தலைவர். இதே லீ குவான் யூக்கு மன்னார்குடியில செலவு வைப்பேன்னு சொன்னார் ஸ்டாலின் அவர்களுக்கு. நல்ல நினைவுல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்க அப்பாவுக்கு, அவங்க அப்பாவோட பேனாக்கு நான் செலவு வைப்பேன்னு சொல்லிட்டு இந்த கொசுறு 100 ரூபாய்க்கு காய்கறி வாங்கினா 5 ரூபாய்க்கு கருவேப்பிலை கொடுப்பாங்களா, அது மாதிரி 80 கோடியில் அப்பனுக்கு சிலை கடல்ல. இங்க லீ குவான் யூக்கு மன்னார்குடியில சிலை. அப்பனுக்கு சிலை இல்ல. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானோட ஒரே சம்பவம், நீ வச்ச நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாரு. நீ சிலைய வை, நான் வந்தா உடைப்பேன். ஒரு அடிதான் சிலை காணாம போயிடுச்சு.
சிலை காணாம போயிடுச்சு. அதோட இந்த லீக்வானியுக்கு சிலை பெற்றோம் அப்படியே முடிஞ்சு போச்சு. லீக்வானியுக்கு மட்டும் ஸ்டாலின் அவர்கள் சிலை வைக்கட்டும். அந்த லீக்வானிய சிலை ஸ்டாலின் அவர்களை பார்த்து காரி துப்பும். ஊழலுடைய உறைவிடமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஊழலுக்கு எதிராக போராடிய தன்னுடைய நாட்டை உலகத்தின் நம்பர் 1 நாடாக மாற்றிய லீக்வானிய ஸ்டாலினை பார்த்து காரி துப்புவாரியா? இந்த ஊழல் மிக்க நாட்டை, இந்த லஞ்சம் மிக்க ஒரு நாட்டை, கனிம வளங்கள் காட்டு வளங்கள் எல்லாம் போயிருக்கக்கூடிய சுடுகாடு மாறி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டையா உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போறீங்க? உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போறீங்க? சிந்திச்சு பார்த்து வாக்களிங்க. ஒரு முறைதான் வாக்கு, அடுத்த முறை ஒண்ணும் இல்ல. பிஜேபி திமுக எதிர்க்குன்னு சொல்லுவான். அரவிந்த் கெஜ்ரிவால, டெல்லியின் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால மோடி கைது செஞ்சு சிறையில் அடைச்சாரு. ஸ்டாலினை சிறையில் அடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் மோடி செய்யல? ஏன் அமித்ஷா செய்யல? ஏன் பாஜக அரசு இதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்குது? சைவத்தை பத்தியும் வைணவத்தை பத்தியும் பொன்முடி பேசுறாரு. இந்துக்களை புண்படுத்தி விட்டார்கள் என்று ஒரு பிஜேபி காரணம் பொங்கலையே. ஏன் பொங்கல? ஏன்னா மோடியின் நண்பன் அம்பானிக்கும் அதானிக்கும் தமிழ்நாட்டில் இடம் கொடுத்து தமிழ்நாட்டை தாரை வார்க்கிறார் ஸ்டாலின். அதனால எடப்பாடி பழனிசாமியோட நேரடியாக கூட்டணி பாஜகவுக்கு, ஸ்டாலினோட மறைமுக கூட்டணி பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் 2 பேரும் கூட்டணி தான். நாமும் என்ன செய்யறோம்? மொத்தத்தையும் ஒழிக்கிறோம். பிஜேபி வேண்டாம், திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம். தமிழர் நலங்களை, தமிழ்நாட்டு வளங்களை கொள்ளையடித்து உண்டு கொள்ளுக்கக்கூடிய எந்த தேசிய கட்சியும் திராவிட கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடம் கிடையாது. தமிழர் உரிமைக்காகவும் தமிழர் நலத்துக்காகவும் போராடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் இடம் உண்டு, சட்டமன்றத்தில் இடம் உண்டு என்ற மிகப்பெரிய முடிவு எடுக்கணும். நேற்று மதுரையில கம்யூனிஸ்ட் கட்சிகளோட மாநாடு. நான் வேற தெரியாதனமா அதை வேற பார்த்து தொலைஞ்சிட்டேன். எனக்கு இருக்கிற ஒரு பெரிய நல்ல குணம் என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்டுகளுக்கு நான் தாராளமாக மரியாதையை கொடுப்பேன். ரொம்ப நாகரிகமாக நடந்துக்குவேன் கம்யூனிஸ்ட்காரங்களோட. அது என்னோட கெட்ட பழக்கம். சில பேர் சொல்லுவாங்க அது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு. அவர் சொல்றாரு, போராட்டம்னா கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்ட்னா போராட்டம் அப்படிங்கிறாப்ல. யாரு? நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கே பாலகிருஷ்ணன் ஐயா தான். அது மட்டும் சொல்லியிருந்தா கூட சரி, ஏதோ வயசான காலத்தில் ஏதோ பேசிட்டு போறாரு, நம்ம மன்னிச்சு விட்டுலாம் அப்படின்னு. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களே ஒருமையில பேசுறார். உங்க செங்கோடிக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருந்தது அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் உங்க செங்கொடியை தூக்கி கொண்டு நாகப்பட்டினத்தில் சிபிசிஎலுக்கு எதிராக போராடிய பனங்குடி கிராம மக்களிடம் போய் உங்க செங்கொடியை காட்டுறீங்களா? அதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கா? கம்யூனிஸ்டோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாகப்பட்டினத்தை. 4 வருஷமா அந்த சிபிசிஎலுக்கு எதிராக அந்த மக்கள் போராடினாங்க. ஒரு செங்கொடி வரல, பயந்து ஓடிருச்சு. போனது ஒரே ஒரு செங்குடி தான். அது சாதாரண செங்குடி இல்ல, புலிக்குடி. 4 ஆண்டு கால போராட்டம் ஒரே நாள்ல போய் நாம் தமிழர் கட்சிக்காரங்க முடிச்சு வச்சோம். நாகப்பட்டினத்தின் மாவட்ட ஆட்சியர் இந்த கிராம மக்களோட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறார். என்ன வேணும்? இவங்க மதிக்கக்கூடிய மாவோ. நான் ஒரு புத்தகம் படித்தேன். எட்கர் ஸ்னோ, அமெரிக்க ஜேர்னலிஸ்ட், அமெரிக்க பத்திரிகையாளர் எட்கர் ஸ்னோ அவர்கள் ரெட் ஸ்டார் ஓவர் சீனான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். மாவோ பற்றி, மாவோ கூட போராடிய பல போராளிகள் பற்றி, அவங்க போராட்ட நிலங்கள் எப்படி இருந்தது, அவங்க எப்படிலாம் போர் செஞ்சாங்க அப்படின்றத பற்றி ஒரு புத்தகம் இது. அந்த இடத்துல மாவோ கிட்ட அந்த எட்கர் ஸ்னோ கேட்குறாரு, இந்தியாவில் கம்யூனிசம் எப்படி வளரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்திய கம்யூனிஸ்டுகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு. அதுக்கு மாவோங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அப்போ இந்திய கம்யூனிஸ்டோடைய பிதாமகனாக எம்என் ராய் இருந்தார். எம்என் ராய் நல்லா வாயில பேசுறாருங்க, ஆனா செயல்பாட்டில் ஒண்ணு காணுங்க அப்படின்றார். மாவோவே, கம்யூனிசத்தின் போராளி மாவோவே இந்திய கம்யூனிஸ்டுகளை பத்தி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பொழிச்சுன்னு துப்பிட்டார். கம்யூனிஸ்டுக்காரங்க வாயில பேசுறதுக்கு சரிப்பட்டு வருவாங்களே தவிர செயல்பாட்டுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க. நான் சொல்றேனே, ஒரு காலத்துல இந்த தமிழ்நாட்டுல முதல் எதிர்கட்சியாக இருந்தது கம்யூனிஸ்ட் தான். கம்யூனிஸ்ட் கட்சி தான் தமிழ்நாட்டின் முதல் எதிர்கட்சியாக இருந்தது. ஆனா கழுத தேஞ்சு கட்டருமான காலம் மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவிலே சிபிஐ கட்சிக்கு, இந்திய கம்யூனிஸ்டுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் சேர்த்து 6 எம்பி தான். 543ல 6 எம்பி. கழுத தேஞ்சு கட்டருமானது பழைய கதை, கழுத தேஞ்சு கம்யூனிஸ்ட் ஆனது புதிய கதை.